ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Linus சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI EEROMக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20.10.22 ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து சில பேருக்கு அப்டேட் வராது. ஸோ அப்டேட் வந்தாலும் டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா பிஸியாக இருக்குது. ஸோ ட்ரை அகைன் லேட்டர்னு அப்படி வரும். ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகாது சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது தான் காமிக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே அப்டேட்டர் ஆப்லேயே வந்துச்சு. ஸோ ஆனால் உங்களுக்கு நான் தனியாக காமிக்கணுன்னு இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் லாகோட என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, தென் அஃபிஷியலாக அப்டேட் கொடுத்து கீழே டவுன்லோட் லிங்கே வந்துச்சு எனக்கு. ஆனால் நான் அப்படி பண்ணலை. நான் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறதுன்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து Redmi Note 8க்கு வந்து தனியாக லிங்க் கொடுப்பேன். அதுக்கப்புறமா மற்ற டிவைஸ்க்கு வந்து டவுன்லோட் லிங்க்குன்னு போட்டு இன்னொன்று கொடுப்பேன். ஸோ அந்த டவுன்லோட் லிங்க்கை போயிட்டு நீங்கள் Redmi Note 7 Pro, ஸோ Note 7, ஸோ அந்த மாதிரி டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த டிவைஸ்க்கு ரோமில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து Redmi Note 8 வச்சுக்கிறீங்கன்னா நான் தனியாக அதுக்கு வந்து தனியாக லிங்க் கொடுப்பேன். ஸோ நான் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து MIUI 12.10.22ன்னு போட்டு அந்த ஃபைல் வச்சுக்கிறேன். ஸோ நான் டவுன்லோட் பண்ணி ஸோ அது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சூஸ் அப்டேட் பேக்கேஜ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் அது உள்ளே போனீங்கன்னா MIUI 12.10.22, ஸோ அந்த ஃபைலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்கிரிப்ஷனுக்குள்ள அது கேட்கும். ஸோ நான் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்காதுன்னு நான் என்கிரிப்ஷன் இல்லை. ஸோ இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ 10.22 வந்து இன்ஸ்டால் ஆகும்னு கேட்குது. ஸோ அதே மாதிரி டேட்டா வில் பி நாட் வைப்டு. ஸோ இது இப்படி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வைப் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் EEROM இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வீடியோ இல்லைனா நான் ஐகார்ட்டில் கொடுக்குறேன் அகெயின், அப்புறம் நான் என் கார்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ எஸ் கொடுத்தோடனே இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீபூட் ஆகும். ஸோ ரீபூட் ஆனதுக்கப்புறமா காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் அன்லாக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் எந்த ஃபைலுமே வைப்பால். ஸோ எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு Q&A வைக்க போகிறேன். ஸோ அந்த Q&Aக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஒரு டேக் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டேக்கை யூஸ் பண்ணி போடுங்க. ஸோ #Linusன்னு போட்டு உங்கள் கொஸ்டினை கேளுங்க. ஸோ நான் மோர் தென் ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தால் தான் நான் ஒரு வீடியோ போடுவேன். இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு கமெண்ட்ஸ் வரும்ல, ஸோ அது வரைக்கும் நான் லேட் பண்ணுவேன். ஸோ அதனால தான். ஸோ ஃபுல் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு ஓகே. ஸோ மினிமம் ஒரு 30 கமெண்ட்ஸ் அது இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் வீடியோ சீக்கிரமாக போய்ட்டுருவேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காமெடியாக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஃபீட்ஸ் தான் பண்ணிக்கிறாங்க எல்லா பக்குமே. ஸோ போன வாட்டி பார்த்திங்கன்னா ஆப் வேலெட், ஸோ அந்த மாதிரி நிறையா இன்டகிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே ரீடிசைன் பண்ணி ஸோ எல்லாமே இன்டகிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே பக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ பக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி, தென் இந்த சூப்பர் வால்பேப்பர், கண்ட்ரோல் சென்டரோட அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த அப்டேட்டுக்கு வந்து இவ்வளோ தான், ரொம்ப அதிகம் அப்டேட்லாம் கிடையாது. ஸோ இதுக்கப்புறமா வர அப்டேட்டில் வந்து நிறையா அப்டேட் வரும்னு நான் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர வேணான்னா நீங்கள் அந்த பெல் பட்டனில் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப் டு டேட் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வேணும்னா ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.